வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூடைக்கான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த கூடை வந்து கூடை போட்டு விற்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற கூடை. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். குறைஞ்சபட்சம் நான் வந்து 7 hours தான் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். ஒயரும் அதிகம் மீதமாகலை. ஒயர் வந்து எல்லா ஒயரும் ஈக்குவலாக தான் வந்தது. பொதுவாக வந்து கிராஸ் கட் கூடையில் வந்து நமக்கு ஒயர் நிறைய மீதமாகும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒயர் வந்து மீதமாச்சு. நான் சொன்ன அளவில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து மீதமே ஆகாது, ரொம்ப வந்து கரெக்டாக போயிடும். இதுக்கு வந்து 4 ஒயர் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடைக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி டிசைனில் நான் போட்டிருக்கேன். பிங்க் கலரில் அதிகமாகவும் இந்த எல்லோ க்ரீன் வந்து பார்டர் மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4 ஒயர் ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த 4 ஒயர் ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 4 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 2 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோவில் ஒரு ஒயரும் க்ரீனில் ஒரு ஒயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயருடைய அளவு வந்து 6 feet நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு ஹேண்டிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து 6 feet வந்து போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா 6.5 feet வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஒயர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஒயர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பிங்க் கலர் ஒயரையும் அதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டைமண்ட் டிசைன் வருது பாருங்க. இதில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இதுதான் வந்து சென்ட்ரு நாட்டு. இதிலிருந்து 1 2 3 4 knots தள்ளி நம்ம வந்து கீழே வந்து 1 2 3 4 knots தள்ளி இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஒயர்களை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். இது இந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கனால நம்ம சென்ட்ரு நாட் வந்து கவுண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை வந்து வெளியே எடுத்துட்டு இந்த 8 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த 8 ஒயரையும் நம்ம வந்து ஈக்குவலாக வச்சாச்சு. இனி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது, 2 ஒயர் இருக்குது. அதை வந்து லெஃப்ட் சைடு ஒயரை கீழே வச்சு ரைட் சைடு ஒயரை மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஒயர் இருக்குது, அதை வந்து மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற எல்லோ கலர் ஒயரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த பிங்க் கலர் ஒயரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற இந்த பிங்க் கலர் ஒயரை மேலே கீழே மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து 2 ஒயர் இருக்குது 2 சைட்லேயும். இதை வந்து மேலே கீழே மேலே இந்த மாதிரி வச்சாச்சு. இனி ரைட் சைடு இருக்கிற ஒயரை கீழே மேலே கீழே மேலே. இப்போ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டா தான் மேலே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 சைடும் 4 ஒயர் இருக்குது. இனி அடுத்து இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை விட இது கீழே இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு பின்பக்கமாக கொண்டு போய் இந்த 4 ஒயர் இருக்குது பாருங்கள், அதில் லாஸ்ட் ஒயரை மட்டும் விட்டுட்டு அடுத்து இருக்க ஒயர் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி வச்சு திரும்பவும் ரைட் சைடே நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லாஸ்ட் இருக்கிற ஒயரை விட்டுட்டு இது மேலே கீழே மேலே இப்போ திரும்பவும் லெஃப்ட் சைடே நம்ம வச்சிடணும். பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனி வந்து இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடையோட நம்ம அட்டாச் பண்ணணும். தனியாக வந்து ஒயர் கொடுக்காம இதுலேயே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால வந்து இப்போ வந்து இந்த ஒயரை தான் நம்ம வந்து சுற்றி வர எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டே தான் நம்ம போடணும். இந்த ஒயரை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கையில் பிடிச்சிருக்கிறத எல்லாமே வந்து பிரிஞ்சிடும். அதனால் வந்து இதை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டே போடுங்க. இப்போ இந்த லூப் வழியில் இந்த ஹோலில் நம்ம எடுத்தாச்சு. இனி வந்து இந்த லாஸ்ட் இருக்க ஒயரை விட்டுட்டு அதே போல் மேலே கீழே மேலே வச்சாச்சு. திரும்பவும் ரைட் சைடே வச்சாச்சு. இது பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அழகாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து தனியாக ஒயர் சொருக வேண்டிய அவசியமும் இல்லை. இனி வந்து
லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கமாக கொண்டு போய் இந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு மேலே கீழே மேலே. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த டிசைன் கிடச்சிருச்சு. சென்டரில் வந்து பிங்க் கலர் வந்திருக்கு, மேலே ஒரு க்ரீன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைன்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. இதே தான் இனி வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டு வரணும். எந்த சேஞ்சஸும் இனி பண்ண தேவையில்லை. நம்ம வந்து கை விடாமல் போட்டு வரணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி பெரிய கூடைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து 4 ஒயரில் இல்லை 5 ஒயரில் ஹேண்டில் போட்டால் தான் கூடைக்கு ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் போட தெரியல அப்படின்னா உள்ள ஒயர் வச்சு நீங்கள் போடலாம். இது போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா உள்ள ஒயர் வச்சு போடலாம். அதுக்கான டுட்டோரியலும் நான் போட்டிருக்கேன். ஆல் டைப் ஹேண்டில் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கும் நான் வந்து மேலே வர்ற ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு சுத்தமாகவே ஹேண்டில் போட தெரியலனா ஃபஸ்ட்டு 2 ஒயர் ஹேண்டில் பழகுங்க. அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைன் ஹேண்டில்லாம் நீங்கள் பழகலாம். அது நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டைப் ஹேண்டிலும் ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 4 ஒயர் ஹேண்டில் போடாதீங்க. 2 ஒயர் ஹேண்டில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், கையில் பிடிக்கவே முடியாது. இதுக்கு வந்து நான் வந்து 6 ஃபீட் எடுத்திருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் லென்த்தியான ஹேண்டில் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னொரு 1/2 ஃபீட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து போட்டு வந்துடுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து போட்டிருக்கேன். இனி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கூடையோடு ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு அதே போல் இந்த ஒயரை விட்டுட்டு மேலே கீழே மேலே. இப்போ இதை நல்லா டைட்டாக இழுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி வந்து 2 சுற்றுக்கள் போட்டால் போதும், ஜாஸ்தி போட தேவையில்லை. இனி வந்து இதை பின்பக்கமாக கொண்டு போய் மேலே கீழே மேலே, அதுக்கப்புறம் இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து மேலே கீழே. இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இதை வந்து 2 ஒயர்ஸாக நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். 2 ஒயரை வந்து 2 சைடு இருக்கிற 2 ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஒயரை எல்லாம் இதில் வந்து எப்படி சொருகணுமோ அந்த மாதிரி க்ராஸாக நம்ம சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வந்து எவ்வளோ லென்த் ஒயர் இருக்கோ அவ்வளோ லென்த் ஒயரையும் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த கூடைக்கு தகுந்த மாதிரி இருக்குது, நல்லா வந்து திக்காக இருக்குது. இந்த ஹேண்டில் போடுறதுல உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.